ஓம் சக்தி. ஓம் ஆதிபரா சக்தியின் அன்பு குழந்தையே, இந்த சுபதினத்தில் உன் உள்ளமும் உன் இல்லமும் மகிழும்படியான சுபவாக்கோடி வந்துள்ளேன். முழுமையாக கேள், நிச்சயம் உன் முகம் மலரும். இப்பொழுது உன் முறையீடுகள் எல்லாம் ஏன் என் வாழ்க்கையில் இப்படி நடக்கின்றது என்றே புலம்புகிறாய். என் தங்க பிள்ளையே, வாழ்க்கையை வாழ கற்றுக்கொள். காலம் வேகமாக போய்கொண்டிருக்கிறது. ஆனால் நீயோ வெகுளியாகவே இருக்கின்றாய். உலகம் தெரியாத பிள்ளையாக வளர்ந்து நிற்கின்றாய். உன்னை சுற்றி என்ன நடக்கிறது, யார் யாரெல்லாம் உன்னை நோக்கி என்ன நோக்கத்தோடு வருகிறார்கள் என்று எதையும் தெரிந்து கொள்ளாமல் அனைவரையும் உன்னை போலவே நினைத்து ஏமாந்து போகிறாய். எல்லா மனிதர்களிடத்திலும் ஒரே மாதிரியான அன்பை செலுத்து. அதில் எந்த தவறும் இல்லை. ஆனால் அவர்களின் உள்நோக்கம் என்ன என்பதையும் சற்று புரிந்து கொள்ள முயற்சி செய். மற்றவர்களுக்கு நிம்மதியான மகிழ்ச்சியான வாழ்வை நீ பெறுவாய். உன் அம்மாவாக அப்பாவாக நான் உனக்கு என்றும் துணை இருப்பேன். உலக வாழ்வில் எல்லோருக்கும் அவரவர் வினைகளுக்கு ஏற்றவாறு நன்மையோ தீமையோ அவர்களை நோக்கி பாய்கின்றன. எது நேர்கிறதோ அதை பொறுத்து கொண்டு அதை எதிர்த்து சமாளித்து நிற்க கற்றுக்கொள். அதை விட்டு விட்டு புலம்புவதால் எவ்வித நன்மையும் கிடைக்காது. இந்த உணர்வுகளால் உன் உடல்நிலைதான் பாதிக்கும். உன்னுடைய கவலைகளை தூர ஏறி உன் துன்பங்கள் ஒரு முடிவுக்கு வரும். உனக்கு நான் அடிக்கடி கூறுவது ஒன்றுதான். நீ உன் வாழ்க்கையை அடுத்தவரை போல் வாழ வேண்டும் என்று கனவு காணாதே. இருப்பதை வைத்து உலகில் எல்லோருக்கும் செல்வம், பதவி, அதிகாரம் எல்லாம் கிடைத்து விடாது. எல்லோருக்கும் எல்லாம் கிடைத்து விட்டால் இவ்வுலகமே அதிகார போட்டிகளால் சூனியமாகிவிடும். என் வாழ்க்கை மகிழ்ச்சியான பாதையில் தான் செல்கிறது என்று நீயே உனக்குள் சொல்லிக்கொள். அப்போதுதான் இந்த துயரங்களை மன வலிமையோடு எதிர்த்து வெற்றி பெற முடியும். வருத்தப்படாதே, அழாதே, தோல்விகளை கண்டு துவண்டு போகாதே. துன்பத்தை பெரிதாக நினைத்து இன்பத்தை இழந்து விடாதே. உனக்கு நிறைய வாய்ப்புகளும் காலங்களும் உள்ளன. இவற்றை சாதகமாக மாற்றிக்கொள்வதற்காகவே இந்த சின்ன சறுக்கல் என்று புத்துணர்ச்சியோடு எழு. உன்னுடைய வாழ்வில் நீ நிச்சயம் வெற்றி பெறுவாய். நீ விரும்பியது விரும்பியபடியே கிடைக்கும். எதை விரும்பினாலும் அப்படியே நடக்கும். இங்கே உன் கேள்வி, நான் இன்பத்தை தானே விரும்புகிறேன், எனக்கு ஏன் துன்பம் வருகின்றது? நான் சந்தோஷத்தை தானே விரும்புகின்றேன், எனக்கு ஏன் கஷ்டங்கள் வருகின்றது? இப்பொழுதும் கூறுகிறேன், நீ என்னிடம் வேண்டியது வேண்டியபடி கிடைக்கும். உனக்கு மட்டுமல்ல, இங்கு மனிதர்கள் எல்லோரும் அவரவர்கள் விருப்பத்தை தான் அடைவார்கள். ஆனால் நீங்கள் விரும்பும் விருப்பத்தில் தான் தவறு இருக்கின்றது. ஒருவர் கஷ்டப்பட்டாவது முன்னேற வேண்டும் என்பது அவரது விருப்பமாக இருக்கின்றது. எனவே அவனது முன்னேற்றத்தில் அவன் விரும்பியபடியே கஷ்டத்தை அனுபவிக்கிறான். இன்னொருவன் தன் முதுமை காலத்திற்காக பணத்தை சேமிக்கின்றான். அவன் விரும்பியபடியே முதுமை காலத்தில் நோய்களை அனுபவிக்கிறான். அவரை போல் இருக்க வேண்டும், இவரை போல் இருக்க வேண்டும் என்று விரும்புகிறார்கள். ஆனால் அவரும் இவரும் வெளி தோற்றத்தில் நன்றாக இருக்கிறார்கள். ஆனால் அவர்கள் உள்மனம் படும் கஷ்டங்களோ வெளி உலகம் காணாமல் அவர்கள் சந்திக்கும் பிரச்சனைகளும் அவரை போல் இவரை போல் என்று விரும்பிய அவனும் அவர் துன்பத்தையும் இவர் துன்பத்தையும் அவன் விரும்பியபடியே அனுபவித்துக் கொள்கிறான். நான் எப்பொழுதும் எந்த சூழ்நிலையிலும் சந்தோஷமாகவே இருப்பேன் என்று நினைக்கும் ஒருவன் அவன் விரும்பியபடி எப்பொழுதும் சந்தோஷமாக இருக்கிறான். அது இருந்தால்தான் சந்தோஷம், இது கிடைத்தால்தான் சந்தோஷமாக இருப்பேன் என்று முடிவுக்கு வந்த ஒருவன் அதுவும் இதுவும் கிடைக்கும் வரை அவனது சந்தோஷத்தை ஒத்தி வைத்து அனுபவிக்கிறான். பிச்சை எடுத்துதான் பிழைக்க வேண்டும் என்று கூறுபவன் பிச்சை எடுத்துதானே ஆக வேண்டும்.
இவ்வாறாக மனிதன் எல்லா நன்மைகளிலும் ஒரு தீமையை உட்புகுத்தி அதை விரும்பவும் ஆரம்பிக்கிறான். விருப்பப்படி இருப்பதுதானே இன்பம். நீ எதை விரும்புகிறாயோ, எதை நோக்கி உன் எண்ணங்கள் பாய்கின்றதோ அதுவே இங்கு நடக்கின்றது. ஆனால் அது நடக்கும்போது இன்பமாகவே நீ உணர்வதில்லை. அதனால் உன் எண்ணங்கள் எல்லாம் நேர்மறையானதாக இருக்க வேண்டும். எதற்கும் கலங்காதே, உன் அம்மா நான் இருக்கிறேன். ஓம் சக்தி. ஓம் ஆதிபரா சக்தி.